வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் நல்லா மெதுவாக சாஃப்டான ரவா உப்புமா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் ரவையை சேர்த்துக்கலாம். ரவை நான் இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். இப்போ ரவையை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடையில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சு வருது. இப்போ கடுகும் வெடிச்சிருச்சு. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த டயத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை இப்போ சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம உப்புமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இப்போ இது கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையும் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண ரவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு கட்டி இல்லாமல். இப்போ இதை சிம்மில் போட்டு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். இடையில நம்ம கிண்டி கொடுத்துக்கிறணும். பார்த்திங்களா, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சுங்க. இதுக்கு நம்ம சீனி, சட்னி இது கூட நம்ம சைடிஷாக வச்சுக்கலாங்க. குட்டீஸுக்குள்ள நம்ம சீனி வச்சு கொடுத்துக்கலாம். ரொம்பவே இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்களும் உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக மெதுவாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டக்குன்னு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்லா டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு சிம்பிளாக சாப்பிட்டு போகலாங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு நான் சட்னி வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.